ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டி இன்றைக்கி கூட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரீடிங் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்மள்கிட்ட 15 பேர் மொத்தமாக செட் பண்ணியிருக்கோம். சிக்கிலேருந்து நம்ம செமிடர்லேருந்து பேர் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பேர்டு என்னென்ன நம்மளுக்குன்னு ஃபுல்லாக தெரியும். இது வந்து ப்ரீடிங் அப்டேட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேஜிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். நம்மகிட்ட 17 கேஜி மொத்தம் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 17 கேஜி மொத்தம் நம்மள்ட்ட இருக்குது. அதில் கேஜி வந்து பார்த்துடலாம். கேஜி பார்த்திங்கன்னா ஒரு பேர் கிடக்கு. இது வந்து ப்ரீடிங் ஆகிடுச்சு. பட் ஒரு 5 சிக்கு ஆச் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. பட் 2 சிக்கு வந்து உள்ளே டெத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஹீட்டு பிரச்சனைனால தான். நம்ம ஆர்பிரஸ் ஹீட்டு கிட்டக்க இந்த கேஜி இருக்குது. அதனால் அந்த ஹீட்டு பிரச்சனைனால தான் அந்த 2 சிக்கு இறந்துருக்கும். இல்லை 3 சிக்கு இறந்துருக்கு. மொத்தம் 6 சிக்கு ஆச் ஆகிருக்கு. 3 சிக்குன்னு இருக்குது. அதில் 2 சிக்கு நல்லாவே க்ரோத்தில் இருக்குது. பட் ஒரு சிக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எத்தனை சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2வது கேஜில் ஒரு வழியாக ப்ரீடிங் போட ஆரம்பிச்சாச்சு. 2வது கேஜி நம்ம வந்து சிக்கிலேருந்து நம்ம வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தால் சிக்கிலேருந்து செமிடல் டாக்கி நம்ம வந்து பேர் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லா கேஜிலையும் ஓரளவுக்கு பேர் செட் ஆனதுனால இந்த 2வது கேஜிலையும் ஒரு 2 பேர் வந்து நம்ம செமிடல் போட்டிருக்கோம். அங்கே ரைட்டில் நிற்கிறது 2மே மேலு, ப்ளூ கலர் 2மே மேலு. அதுக்கடுத்து அந்த லைட் ஆஷ் கலர் ஒன்றும், அடுத்து அந்த ஒயிட்டும் ஃபீமேலு. 2 ஃபீமேலு 2 மேலு, ஒரு 2 பேர் போட்டிருக்கோம். இப்போ வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு பேராக இருக்குது. நல்ல ஒரு அடல்ட் ஆகிட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து பானை கட்டிட வேண்டியது. நம்ம கெட்டியும் வச்சாச்சு 2 பானை. இங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு பானை, அடுத்து அந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு பானைன்னு கட்டி வச்சுருக்கோம். இதுதான் அந்த நம்ம 2வது கேஜியில் உள்ள அப்டேட்டு. 2வது கேஜியில் நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை எக் வைக்குது என்ன நிலமை அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் அப்லோடில் வந்து கண்டினியூவாக வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் சேனலில் வந்து வீடியோ பார்க்கிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல்லைக்கனை தொட்டு மறக்காமல் ஆளில் போடுவோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 3வது கேஜி பார்த்தலாம். 3வது கேஜியில் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு பேர் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் நம்ம ஒரு பேர் தான் இருக்குது. இன்னொரு பேர் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு இன்னொரு பேர் விட்டு தப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சரியான சண்டையாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரும் எக் வச்சிருந்துச்சு. பட் அந்த எக் 4 வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம் அந்த எக்லாம் வேஸ்ட் ஆகுதா இல்லை அதுக்கு கூட எக் வச்சிருதா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து 4வது கேஜி பார்த்தலாம். 4வது கேஜிலையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். 2 பேர் நம்ம வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு 2வது பேர் போட்டு தப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் அதே ரிசல்ட் தான். 4 சிக்கு பொறிச்சிட்டு இருந்த பேர் பார்த்தீங்கன்னா 3 சிக்கு தான் பொறிச்சிச்சு. அதுலேயும் ஒரு சிக்கு கீழே நின்றுக்கும் பார்த்துருப்பீங்க. அது இப்போ வந்து உயிரோடு இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு சின்ன சிக்கிலே கீழே இறங்கிருச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனையில் வேறு இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு நான் வந்து அது நெக்ஸ்ட் அப்லோடில் சொல்கிறேன். அது வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். அதனால தான் நம்ம வந்து அதை சொல்லலை. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சிக்கி நம்ம நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4வது கேஜியில் ஒரு பேர் தான் இருக்குது. அதுவும் நம்ம பாட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேறு பாட் வச்சுருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ப்ரீடிங் அப்டேட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5வது கேஜி பார்த்துலாம். 5வது கேஜில் உள்ள மேலே ஃபீமேல் பார்த்திங்கன்னா பானைகள் இருக்குது. இந்த எல்லோ தான் ஃபீமேலு. பட் இந்த 5வது கேஜியில் நம்ம 2 பேர் போட்டு பார்ப்போம் அப்படின்னு இன்னொரு பாட்டு கேட்டு இன்னொரு பேரும் விட்டுருந்தோம். ஒரு சாம்பல் கலர் பேர். நான் வந்து அந்த பேரை லாஸ்ட்டில் காட்டுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 6வது பேர் இது நம்ம பார்த்துட்ருக்கோம் 5வது கேஜியில். இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக சிக்கு ஆச் ஆகிருக்கு. எத்தனை சிக்கு ஆச் ஆகிருக்குன்னு சுத்தமாக தெரியல. நெக்ஸ்ட் அப்லோடில் எத்தனை சிக்கு ஆச் ஆகிருக்குன்னு பார்த்தலாம். ஏன்னா ஓரளவு க்ரோத்தில் இருக்கும் எல்லாம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. இது வந்து 6வது கேஜியில் உள்ளது. என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது இது வந்து ஃபீமேல் அடல்ட் கிடையாது, செமி அடல்ட் தான். அதாவது பானைக்குள்ளே சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆகிருக்கும் போல். 2 பேர் இந்த 6வது கேஜியில் கலக்கனால இப்போ அந்த நோஸ்லலாம் பாருங்கள், வாயிலெலாம் பாருங்கள், இரத்தமாக இருக்கு. இந்த ஃபீமேல் தான் கொத்தி தள்ளி இருக்கு. இந்த பேரோட பாட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைம் தான் இருக்குது. பட் இன்னொரு பேரும் பக்கத்தில் உள்ள நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைம் தான் இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்க முடியாத நிலமையில அதில் உள்ள சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பானையில் வந்திருக்கும் போல். இதில் செம்ம கொத்தி தள்ளிட்டு இந்த ஃபீமேலு. இதே மாதிரி தான் அந்த பேரில் உள்ள சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்தனால இந்த பிரச்சனை. அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா கடைசி இறந்தே போச்சு. நம்ம வந்து ஒழுங்காக பார்க்க முடியல. இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இது கூட உள்ள சிக்கு தான் அதுவும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 4 சிக்கு இப்போ இருக்குது. 5வது சிக்கு அது வந்து இருந்திருக்கும். இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உள்ளே கிடக்கு. நான் வந்து முதல்ல ஃபீமேல்லாம் இறந்து போச்சுன்னு நினச்சேன். அதாவது இந்த பேரண்ட் ஃபீமேலு. பட் நல்ல வேலைக்கு ஃபீமேலுக்கு ஒன்றும் ஆகலை. அது வந்து சிக்கு தான் இறந்து போயிருக்கு. சிக்குனாலும் ஒரு உயிர் தான். ரொம்ப கஷ்டமாக போச்சு. பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம என்னென்ன புதைக்க தான் செய்வோம். நம்ம பேடாக வளர்த்தியும் அதே மாதிரி அதை புதைச்சிட்டு நம்ம வந்து அடுத்த ப்ராசஸில் ஆகிடுச்சு. அதாவது அதில் உள்ள பெரிய பெரிய சிக்கையெல்லாம் நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டாச்சு. அந்த 6வது கேஜியில் உள்ள லெஃப்ட் சைடு உள்ள பானையிலே ரைட் சைடு உள்ள பானையிலும் உள்ள நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைமில் உள்ள சிக்கை வளர்த்து நம்மளே நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து எதுக்கு நெக்ஸ்ட் அவுட் சீக்கிரமே பண்ணுறோன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை வரனால தான் நம்ம வந்து சீக்கிரம் கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறமே நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 7வது கேஜி. 7வது கேஜியில் ஒரே ஒரு பேர் கிடக்குது. இதுலேயும் 2 பேர் போடலாம். மேபி போட்டாலும் போடுவேன். நெக்ஸ்ட் அப்லோடில் நம்ம வந்து
வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேர் போடுற மாதிரி இருக்கும் இந்த கேஜ்லேயே. பட் நம்ம இந்த அப்லோட் பண்ணச்சுல சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ தெரிஞ்சிருக்கும், ஒரு பேர் தான் கிடக்கு, சிக்கில் இருக்குது. எத்தனை சிக்கு ஆச்சு ஆகும் சுத்தமாக தெரியல. நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த ஃபீமேலை வெளியில் எடுத்து பார்த்தோம். பட் அது நோ ரியாக்ஷன் உள்ளே நல்லா அழகாத்துட்ருக்கு, அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கடுத்து நம்ம 8வது கேஜ் பார்த்துலாம். 8வது கேஜ்லேயும் அதே சேம் தான், ஒரு பேர் கிடக்கு. இதுவும் நல்லா சிக்காச்சாக இருக்குது. இது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள். எத்தனை சிக்காக இருக்குன்னு பாட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தா 3 சிக்கு ஆச்சாக இருக்குது. இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேதே அது ரெக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். என்னடா ரெக்கை கம்மியாக இருக்கு, நீ ப்ரீடிங் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்காதீங்க, நோட் பண்ணாதீங்க. பேர் வந்து நல்ல ஒரு பேர் தான், மேலும் நல்லா வந்து ஃபீட் பண்ணுது, சண்டை ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம வந்து ப்ரீடிங்லாம் இருக்குது. 3 சிக்கு ஆச்சாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்லோடில் அந்த 3 சிக்கும் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது, இல்லை எக்ஸ்ட்ரா சிக்கு ஆச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கடுத்து 9வது கேஜில் நம்ம செமேடல் கிடக்கு, ஆஃப்ரிக்கனில் நெக்ஸ்ட் அவுட்டான சிக்கு தான் இது. இது வந்து சேல்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்க. ரெண்டுமே க்ரீன் பீஸ் தான், மேல் அண்ட் ஃபீமேல் தான் இருக்குது. ஒரு பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் நம்மள்ட்ட இருக்க போகுதுன்னு சுத்தமாக தெரில. வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கடுத்து 10வது கேஜில் நம்ம வந்து அந்த அடல்ட் கிடக்கு, அதாவது இந்த சிக்கோட பேரண்ட் தான். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லூட்டினோ, அது வந்து பாக்ஸுக்குள்ளே அடுத்த எக்கு வச்சு அடகாத்துட்ருக்கு. ஃபீமேல் வந்து உள்ளே கிடக்கு. மேல் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச்சை மேக் பண்ணி தான் வருது. நல்ல ஒரு பேர் இது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள், உள்ளேருந்து உடனே அவங்க வெளியில் வந்துட்டாங்க. எனக்கோ பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். டெய்லிலாம் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, எக் வச்சிருக்கா சிக்கு ஆச்சா இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுல அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதனால் சிக்கு ஏச்சாமல் கூட போகலாம். அதனால் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வந்து அந்த கொண்டியெல்லாம் லாக் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. ஏன்னா எத்தனை சிக்கு ஆச் ஆகுது நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்துடலாம், கண்டிப்பாக பார்ப்போம். ப்ரீடிங் அப்டேட் அப்படின்னு தனியாக ஒன்று வரும், ஃபார்ம் அப்டேட் அப்படின்னு ஒன்று தனியாக வரும் நம்ம சேனலில். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பேரை பார்த்துடலாம் வாங்க. 11வது கேஜினாலே நம்ம ஹீரோ தான். மேல் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் நிற்காங்க, இவங்க தான் ஹீரோ. ஹீரோயின் அதாவது ஃபீமேல் பேர்டு பார்த்தீங்கன்னா பானைக்குள்ளே வந்து, அதாவது நம்ம ஃபீமேல் பேர்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். சிக்கு கேஜில் தான் நம்ம ரெஸ்ட் விடுவோம். சிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம மேல் தான் காப்பாற்றுவாங்க. இந்த கிளச்சி 5 சிக்கை காப்பாற்றி விட்டாங்க மேல் தனியாக. நான் வந்து சிக்கை ஆச்சானோடனே ஃபீமேலை பார்த்தீங்கன்னா வேறு கேஜிக்கு மாற்றிடுவோம். ஆட்டைக்கு கிளச்சி அப்படி தான் நடந்துட்டுருக்கு. என்னென்னு உங்களுக்கு போன வீடியோலாம் பார்த்தா தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். பார்க்கலாமே பார்த்துட்டுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பானைக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்தோன்னா அவங்க எத்தனை எக் வைக்காங்க அப்படின்னு. அதில் 12வது கேஜி நான் எக்ஸ்ட்ரா பேர்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ப்ரீடிங் போட்டிருக்கோம் அப்படின்னு. 12, 13, 14 அடுத்து 17 அந்த கேஜிலலாம் ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பேர் போட்டிருக்கோம். 12வது கேஜில் எத்தனை சிக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். 4 சிக்கு ஏச்சாக இருக்குது. பட் ஃபீமேலுக்கு க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னன்னு கேட்காதீங்க, அது வந்து சின்ன கேஜி, அதாவது இது வந்து சின்ன கேஜி, நம்ம ஃபின்ச்சஸ் கேஜ் தான். அதில் ப்ரீடிங் போட்டிருக்கனால அந்த மேல் கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு ஸ்டார்ட் பண்ண அது வந்து அட்டாக் பண்ணியிருக்கும் பொழுது அந்த மேல் சின்ன கேஜ்னால் இது ஒரு பிரச்சனை. ஃபீமேலை பார்த்திங்கன்னா சும்மா இருக்கே கூடாது, அதனால தான் இந்த பிரச்சனை. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராக ஒன்றும் நம்ம வந்து பிளட் வர தட்டிக்கு நம்ம வந்து வச்சிக்கக்கூடாது. அந்த மாதிரி பிளட் வந்துட்டுனா நம்ம வந்து ஏதாட்டும் ஒரு பேடை வந்து செப்பரேட் பண்ணிடணும். அது அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க க்யூராக. அதுக்கடுத்து 13வது கேஜி பார்த்துலாம். 13வது கேஜில் நம்ம செமேடர்லேருந்து ஒரு பேர் வந்து தனியாக போட்டுருக்கோம். ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, மேல் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் மேக் பண்ணி தான் வருது. அதுவும் இன்னும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணல, பாட் கட்டி வச்சுக்கோம், எக் வைக்கல. அதுக்கடுத்து 14வது கேஜி. இந்த 14வது கேஜியில் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். பட் வாங்கின கொஞ்ச நாள் எக்கும் வச்சுட்டாங்க. பட் எக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருந்த மாதிரி தான் இருக்குது. எக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 டைம் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதனால என்னவோ தெரில, எக்கும் கம்மியாக தான் வச்சுருக்கும் பொழுது ஒழுங்காக தெரில, எத்தனை எக் வச்சுருக்குன்னு தெரில. இது வந்து அடகாத்துட்டு இருந்த மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் அப்லோடில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த 14வது கேஜி நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை சிக்கு ஆச் ஆகுமா, இல்லை வந்து நம்ம இந்த கேஜை, அதாவது இந்த பேரை வேறு கேஜிக்கு மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது 15வது கேஜி எங்கேன்னு கேட்காதீங்க. 15வது கேஜி ரொம்ப டல்லாகிடுச்சுங்கிறதுனால அது வந்து வேறு இடத்துக்கு மாற்றியாச்சு, வேறு ஆளுக்கு கொடுத்தாச்சு. 15வது கேஜி பேரே இப்போ ஒன்று செஞ்சிட்ருக்கோம். 16வது கேஜியில் வந்து செமேடத்தில் சின்ன சிக்கு வந்து கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17வது கேஜியில் இந்த பேர் தான் நான் 5வது கேஜியில் சண்டைன்னு சொன்னேன் இல்லையா, அதான் இந்த பேர். 17வது கேஜில் இருக்குது. இது வந்து எக்கில் இருக்குது, 4 எக் வச்சுருந்துச்சின்னு பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ப்ரீடிங் அப்டேட்டு. 15 பேர் வீடியோவில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு நிலைமை இருக்குன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ப்ரீடிங் நம்ம வந்து பேட்ஸ் வந்து வளர்க்குறது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. ஒவ்வொரு பேரும் என்னென்ன நிலைமையில் இருக்குது, எப்படி இருக்குது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ரிசல்ட் நல்லா எடுக்க முடியும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.